ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். சென்னை தரமணையில் தமிழ் அறிவு வளாகம் கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். கோவில் காவலாளி மரணமடைந்த வழக்கு சம்பவம் நடைபெற்ற திருபுவனத்தில் 2வது நாளாக மாவட்ட நீதிபதி விசாரணை. திருபுவனம் இளைஞர் உயிரிழப்பு குறித்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த மாநில மனித உரிமை ஆணையம் 6 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவு. காவல்துறை எப்போதும் அதிகாரத்தின் பக்கம்தான் இருக்கும். திருபுவனம் சம்பவம் குறித்து திரைப்பட இயக்குனர் அமீர் கருத்து. டெல்டா மாவட்டங்களில் அனைத்து கடைமேடை பகுதிகளுக்கும் தண்ணீர் சென்றடைய வேண்டும். உரிய நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு வலியுறுத்தல். பாமகவில் இருந்து அருள் எம்எல்ஏவை நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை. கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். சென்னை மாநகராட்சிக்கு புதிய மாமன்ற கூட்டம் கட்டுவதற்கான டெண்டர் வெளியீடு. வார்டு எண்ணிக்கை 300ஆக அதிகரித்திருப்பதால் மாநகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி வரும் 19ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம். மத்திய அரசு முடிவு. விவசாயிகள் கடனில் மூழ்கினாலும் அரசு அலட்சியம் காட்டுகிறது. மகாராஷ்டிரா விவசாயிகள் நிலை குறித்து சுட்டிக்காட்டி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வேதனை. பாலஸ்தீனத்தின் காசா நகரில் தொடரும் சோகம். உணவுக்காக திரண்ட கூட்டத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 94 பேர் பலி. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.